நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ரிப்சன் பேசுறேன். இப்போதான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா உங்களுக்கு நான் குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா நீங்க லைவ் ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 to 10 அக்யூரேட் கால்ஸ் இருக்கும். மந்த்லி டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 500 பிளஸ் பிப்ஸ் வந்து ஃபோகஸ் பண்றோம். இந்த வீக்ல கூட நம்ம வந்து குடுத்துடுறோம். பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க யூஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சர்வீசஸ். நம்ம கிட்ட என்ன சர்வீசஸ் கிடையாது அப்படின்னா, அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ், காப்பி ட்ரேடிங் அந்த மாரி எந்தவித பினான்சியல் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட நேம யூஸ் பண்ணி நெறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஃப்ரீயா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத கிளியரா அப்டேட் பண்றேன். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோ ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். இதோட கன்டினியூஷன் அப்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டைமிங்க்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். எந்த மாதிரி ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 27 இந்த வாரத்துல இருந்து நெக்ஸ்ட் வீக்ல கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல போறேன். இதுல நிறை குறைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரிப்டோ மார்க்கெட் இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட் இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் எல்லாமே ஒண்ணுதான். டெக்னிக்கல் பார்க்கும்போது நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். வழக்கம் போல நம்ம அதெல்லாம் டிரா பண்ண போறோம். நம்மளோட முதல் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 3688 லாஸ்ட் வீக் இந்த ஜோன் வந்து பிரேக் பண்ணி மேல போனது. இதுக்கு மேல நமக்கு போகும்போது அடுத்தபடி இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3734. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா நியூஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வந்துருந்துச்சு வித் ஃபேர் வேல்யூ கேப்போட 3748 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3780 அப்படிங்கிறது மார்க்கெட் இருந்துச்சு. இத நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணா டிரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா எங்க போகும் அப்படிங்கிறத நம்மளோட ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் டிரா பண்ண போறோம். ரைட்டா? ஓவராலா ஒரு அரைச்சமாவே அரைக்கிற மாரி ஒரு 2, 3 வாரமாவே நம்ம ஒரே ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி தான் டிரா பண்ணிட்டு இருக்கோம். சேம் ட்ரெண்ட் லைன் தான் நம்ம இப்பவும் டிரா பண்ண போறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல்ல இருந்து கிளியரா மே 15 ஒரு சேனல் டிரா பண்றோம். இது நம்மளோட முதல் சேனல். இந்த சேனல் பார்த்தோம் அப்படின்னா இப்ப பிரசென்ட்டா இன்வாலிட். அதாவது யூஸ்ஃபுல்லே இல்ல. ஏன்னா இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. கம்மிங்கிறத விட சான்சஸ் இல்ல அப்படிங்கிறதுனால இது நம்ம டிரா பண்ணிட்டு லேட்டரா டெலிட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட 2வது ட்ரெண்ட் லைன். அப்போ நம்ம முதல் ட்ரெண்ட் லைனுக்கு இங்க வேலை கிடையாது. அத கிளியர் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல் 1. அப் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. இதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போச்சுன்னா எங்க போகும் அப்படிங்கிறத அகைன் இன்னொரு சேனல் டிரா பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கிளியரா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு லோ கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல மேட்ச் பண்ணிருக்கோம். ரைட் இது நம்மளோட 2வது ட்ரெண்ட் லைன். இதுக்கு லோவர் சேனல் நமக்கு தேவையில்ல அப்படிங்கிறனால இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா ஒரு இந்த சேனல பிரேக் பண்ணிருக்கு. அப்படி பிரசென்ட்டா நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ட்ரெண்ட் லைன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து டிரா பண்ணிடலாம். மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகி புல்லிஷ் ஆகும். இங்க இருந்து கிளியரா ஒரு 3750 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 3782. 2வது டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் முன்னாடி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் லோவா 3743 வைக்கணும். ஒரு 33 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் வீக்ல வந்து மார்க்கெட் இந்த ஜோனுக்கு தான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலேயும் ஹையா ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஹை போக போகுது. அதை இப்ப நான் வந்து ஷோ பண்றேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு ட்ரெண்ட் டிரா பண்ணிக்கிறேன். ஒரு லோல இருந்து டிரா பண்ணிக்கிறேன். சேனல் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. கிளியரா ஒரு இந்த இடத்துல ரைட். ரைட் அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு மார்க்கெட் ஒரு 3874 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும்போது ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 200 பிப்ஸ் தான். டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2000 பிப் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸா இருக்கு.
ஸோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஒரு 50ஓ, ஒரு 40ஓ வந்துட்டு, இங்கேருந்து முதல் டார்கெட் ரெசிஸ்ட் பண்ணிட்டு, லைட்டா ஒரு ரீடெஸ்ட். பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் அகைன் வந்து ஒரு கிளியரா ஒரு ஹை போக போகுது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ல கண்டிப்பா நடக்க போறது. அதான் நெறைய பேர் வந்து செல் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ செல் ஹோல்ட் பண்றவங்க தயவு செய்து அந்த செல்ல கொஞ்சம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். ஸோ அப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு XAUSD கோல்டோட XAUSD கோல்டு XAUSD ஸ்லாஷ் கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 27/09/25. அண்ட் தென் மார்க்கெட் எதுக்கு நம்ம கிளியரா இந்த ஜோன் வரைக்கும் வருது? அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு இதுக்கு கீழ வராது அப்படின்னு சொல்றேங்கிறத தெளிவா சொல்றேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 3743, 44க்கு கீழ வராதுன்னு சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா, நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு 3735 அப்படிங்கிறது நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வராது. அதனால தான் நான் இந்த இடத்துல இந்த ஜோனுக்கே வராது அப்படிங்கிறத பக்காவா சொல்றேன். அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபேர் வேல்யூ கேப் ஹியர். இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இத கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல இருக்கிறனால மார்க்கெட் இந்த இடத்துக்கு வராம போக போகுது. ஸோ இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் தென் மேஜரா இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து பிரேக் பண்ணிருச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கிளியரா பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் த அப் ட்ரெண்ட் லைன். பிரேக் த அப் ட்ரெண்ட் லைன். பிரேக் த அப் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கா? ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும். பட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபெயில்ட் ஹியர். ஸோ இது வந்து நமக்கு அடுத்தபடியான ரீசன். ஸோ ஓவராலா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. அந்த லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு நமக்கு ஃபண்டமெண்டலாவுமே மார்க்கெட் ஒரு கிளியர் புல்லிஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி சைக்காலஜிக்கலா நெறைய பேர் வந்து செல்லிங் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இது நம்மளோட டார்கெட் பிரைஸ். டார்கெட் பிரைஸ். ஸோ அப்போ நம்ம என்ட்ரி வந்து இங்க கிளியரா என்ட்ரியும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஓவராலா அப்கமிங் வீக்ல கோல்டோட மூவ்மெண்ட் இதுவா தான் இருக்க போகுது. அண்ட் தென் இதுல உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருக்கு. அண்ட் தென் ட்ரேடிங் மென்டர்ஷிப் வேணும், ட்ரேடிங் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ எதுக்கு இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா, இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்து வர டேஸ்ல கிடைக்கும். என்ன ரீசன் வச்சுக்கோங்களேன், இதுல ப்ராப்பரா வந்து நம்ம பெரிய அளவுக்கு மென்ஷன் பண்ணி ட்ராப் பண்றதுக்கு செட்டப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேல போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்து எங்க ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் புல் பேக் எல்லாமே தெரியும். ஸோ இன்னும் இதோட கண்டினியூஷன் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட விஐபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் திரும்பவும் சொல்றேன், இப்போதான் முதல் முறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு ஹையா ஒரு 3900 போனாலும் சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல உங்களே சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.